அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் 32 சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு புரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 32 சைஸ் அளவு ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் அளவுள்ள ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஸோ ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. தென் ப்ளவுஸோட ஹைட்டு 12.75 இன்ச்சு. 12.75 இன்ச்சுக்கு அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், அரேஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை லைன் போட்டுருங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணணும். நமக்கு ஷோல்டர் அளவு 13 இன்ச்சு. 13ல் பாதி 6 இன்ச் வரும். பாருங்கள், 13 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 இன்ச் வரும். ஸோ ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. பாருங்கள், உங்களுக்கு 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா 5.25 இன்ச்சு வரும். ஸோ 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 5.25 இன்ச் வரும். சேம் 5.25 இன்ச்சு அப்படியே பேரலாக வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இது எதுக்காகனா, நீங்கள் ஆர்ம் ஹோல் லைன் போடும்போது அது கிராஸாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்கிறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 6 போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 31. அது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.16 வரும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 5.1 வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்ணுறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 31. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச் வரும். அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அரேஞ்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 28 இன்ச் வருது. 28 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 இன்ச் வரும். அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்தளவு மார்க் பண்ணுறது அப்ராக்சிமேட் வேல்யூவில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு வைங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். எவ்வளோ இன்ச் நம்ம வைக்கணுங்கிறது. ஆஸ் பர் கால்குலேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆனால் சைஸ்க்கு எவ்வளோ வந்து வைக்கணுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம வேல்யூ வைக்காமல் கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணி கால்குலேஷன் பிரகாரம் வச்சிங்க அப்படின்னா அந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ நம்ம மேல் கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 12 போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 31. 31 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ நம்ம 2.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ நமக்கு ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 2.25 இன்ச் வரும். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பேக் நெக் அளவு 8 இன்ச் வருது. ஸோ 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிங்க. தென் அங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் இந்த ஸ்லோப்பிங்காக இங்கே 2.25 இன்ச் வருது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் மார்க்கிங் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க.
பாருங்க நமக்கு 4 இன்ச் ஒரு பாயிண்ட். அதுல பாதி 2 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த பாயிண்ட்ல இருந்து அதே 2 1/4 இன்ச்ச மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஸோ டோட்டலா நமக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இத கனெக்ட் பண்ணி பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் டிரா பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 14 இன்ச் வருது. ஸோ 14 இன்ச்ல பாதி உங்களுக்கு 7 1/4 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மென்ட் டேப்ப இந்த மாரி கரெக்ட்டா வச்சு மெஷர் பண்ணுங்க. நீங்க மெஷர் பண்ணும்போது இந்த மாரி ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஃபிங்கர வச்சு கரெக்ட்டா மெஷர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அளவு மாறாது. பாருங்க நமக்கு 7 1/4 இன்ச் எக்ஸாக்ட்டா வருது. ஸோ 7 1/4 இன்ச்னா உங்களுக்கு 14 இன்ச் ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வருது. அடுத்தது நம்ம பேக் டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க. பாருங்க உங்களுக்கு 8 இன்ச் வருது. 8ல பாதி 4 இன்ச். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இங்க நம்ம 1 இன்ச் டாட்டுக்கு எடுத்தனால இந்த சைடு அந்த சைடும் 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்றது எப்படின்னா, மிடில் செஸ்ட் அளவ 4ஆல டிவைட் பண்ணுங்க. 32 இன்ச் நமக்கு மிடில் செஸ்ட் வருது. 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச் வரும். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் கூட இந்த டாட் இத வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நமக்கு பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்றதுக்கு இப்போ நம்ம துணிய வந்து இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங்காக 1 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது ஸ்லீவ் லென்த் 6 இன்ச். அந்த பாட்டம் ஃபோல்டிங்ல இருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. கட்டிங்க்கு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணோம். நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் 10 இன்ச் வருது. 10 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச் வரும். அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் அளவு மார்க் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 14 இன்ச். 14 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 1/4 இன்ச் வரும். அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 7 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணுங்க. பாருங்க 1 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா 6 1/4 இன்ச். 6 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து பாருங்க இந்த அளவு 6 1/4 இன்ச் வரும். இதுல பாதி உங்களுக்கு 3 இன்ச் ஒரு பாயிண்ட், 3 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல நீங்க மார்க் பண்ணீங்க இல்லைங்களா? அதே அளவு தான் இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து நீங்க மார்க் பண்ணணும். இதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட். ஸோ அங்க வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணத இந்த மாரி லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கங்க. இந்த மிட் பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கங்க. கர்வ் டிரா பண்றதுக்காக வெளிய ஒரு 1/2 இன்ச் உள்ள ஒரு 1/4 இன்ச் வர மாரி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் டிரா பண்ணிக்கங்க.
இப்ப நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வருதான்னு மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 14 இன்ச்சு. 14 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச் நமக்கு வரணும். இந்த மாரி மெஷர்மென்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு 7.25 இன்ச்சு எக்ஸாக்ட்டா வருது. ஸோ நமக்கு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணது கரெக்ட்டு. நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிடலாம். நம்ம உள்ள திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டுக்கு கட் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஹரிசான்டலா ஒரு லைன் போட்டுக்கங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணத இந்த இடத்துல கரெக்ட்டா அந்த லைன்ல பிளேஸ் பண்ணுங்க. இந்த பேக் சைட சுத்தியுமே அப்படியே அவுட்லைன் டிரா பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு பேக் சைட எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட் நெக் அளவு 6.25 இன்ச் வருது. ஸோ 6.25 இன்ச்ச நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இங்கிருந்து இந்த அளவு வந்து நமக்கு 2.25 இன்ச் வரும். ஸோ நமக்கு 1/4 இன்ச் ஸ்லோப்பிங்க 2.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மெஷர்மென்ட் டேப் வச்சு 2.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்றதுக்கு மிடில் செஸ்ட் அளவ 4ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 32 இன்ச். 32 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச் வரும். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 8ல பாதி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு 3 இன்ச் வரும். ஸோ அதே 3 இன்ச்ச இந்த ஃப்ரண்ட் பட்டி சைடு இருந்து அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடும் பேரலலா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்ட லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது கப் ஷேப்க்குள்ள வர டாட் பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 32, இடுப்பு அளவு 28. இது 2யும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் வரும். 4ல பாதி உங்களுக்கு 2 இன்ச். 2 இன்ச்ச இந்த சைடு ஒரு 1 இன்ச், அந்த சைடு 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இது சின்ன சைஸ்னால நமக்கு 1 இன்ச் தான் அந்த கப் ஷேப்க்குள்ள வர டாட் வரும். மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கூட ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்க. நமக்கு 3 இன்ச் வரும். ஸோ சேம் அந்த 3 இன்ச்ச இந்த 2 பக்கமும் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது பட்டி சைடு நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 28 இன்ச். 28 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 இன்ச் வருது. அந்த ஃப்ரண்ட் பட்டி சைடு இருந்து அந்த டாட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 2.25 இன்ச். பேலன்ஸ வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க 7 இன்ச்சுக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க.
அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணத லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இந்த ப்ளவுஸ் கிராஸ்க்கு நம்ம மார்க் பண்ணணும். கிராஸ் மார்க் பண்றது என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு 4 இன்ச் வந்தது இல்லைங்களா? 4ல பாதி 2 இன்ச். ஸோ 2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 3 இன்ச் வந்தது இல்லைங்களா? 3 இன்ச்ல பாதி உங்களுக்கு 1 1/4 இன்ச் வரும். 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் டிரா பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வைங்க. அப்படியே அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடுக்கு இங்கிருந்து 1 இன்ச்ல எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஆர்ம் ஹோல் சைடு கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட்டை ஃப்ரண்ட் பட்டி சைடுக்கு கனெக்ட் பண்ணிக்கங்க. இதான் நமக்கு அந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட். ஃப்ரண்ட் பட்டி சைடு வந்து நம்ம கிராஸ் எடுக்கணும். அதுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு எடுக்கணும். அதுக்காக 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு டாட்டர் லைன்ஸ் போட்டுக்குங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டுக்காக கட் பண்ணிக்கங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹரிசான்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. அரேஞ்சில் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இடுப்பளவு வந்து நமக்கு 28 இன்ச். 28 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 இன்ச் வரும். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம பட்டி அளவு மார்க் பண்றதுக்காக ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடு இந்த மாதிரி எடுத்து அலைன் பண்ணிக்கங்க. நமக்கு ஃப்ரண்ட் பட்டி சைடு எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. 1/2 இன்ச் அட்டாச்சிங் சேர்த்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது சென்டர் பட்டி அளவு வந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சென்டர் பட்டி நமக்கு 1 1/4 வருது. 1/2 இன்ச் சேர்த்து 2 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து சைடு வந்து மார்க் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் சைடை கரெக்டாக அந்த லைனில் எடுத்து அலைன் பண்ணிக்கங்க. ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. 3/4 இன்ச் சேர்த்து 3 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அந்த சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணதை லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மார்க் பண்ணதை ஒரு டாட்டர் லைன்ஸ் போட்டுருங்க. நமக்கு பட்டி மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைன் போட்டதில் அப்படியே நம்ம இப்படி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பட்டி வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 32 சைஸ் ப்ளவுஸு மார்க் பண்ணி கட் பண்றது எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. டெய்லரிங் கத்துக்க ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.